சாவி கொடுங்க, நான் வெளியே போகணும். இந்த ரூம் விட்டு வெளியே போக முடியாது. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? சாய் கேட்குறல்ல, சும்மா ஒரு இருக்கக்கூடாது. ஓ, நான் தான் உருன்னு இருக்கேன். சரி, கோவமா இருந்தாலும் பக்கத்துல கோவமா வரும். வீச்சில் கோவமா வேண்டாம். பரவாயில்ல, வேண்டாம். ஏய், என்ன பண்ற? இப்படி அந்த மாதிரி உட்கார மட்டும் இப்படி விதமா இருக்கே. இது கையிடு. நல்லா இருக்கு ஸ்டாண்டு. ஒன்று ஸ்டாண்டு. சாரி, தூக்கம் வருது, வழி விடுங்க. தேவையில்ல. என்ன ஒன்றும் தேவையில்ல. நல்ல பையனா இருந்துப்பேன், தப்பே பண்ண மாட்டேன். பேசு நார்மலா. கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. தானே பண்ணிட்டேன், புரியுது. நேரில் பார்த்துருக்க அப்புறமா கோத்தை காட்டிருக்கூடாது. அட்லீஸ்ட் கோமா இருந்தாலும் பக்கத்தில் ஒரு திட்டு ஏதாவது பண்ணியோ கோமா இருந்தால் நீ கம்மன் இருப்பேன். என்ன தள்ளி உட்காந்து தப்பு தான். இப்போவும் தள்ளி உட்காருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மாட்டேன். இதுக்கப்புறம் ஸ்பாயில் பண்ண வேண்டாம். பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் பண்ணீங்கல்ல, நான் கொஞ்சம் பண்ணுறேன். புக்கு பண்ண வேண்டாம். நல்ல பூச்சியில் பட்டுல நான் ஏன்ப்பா அதெல்லாம் உனக்கு அதான் வேண்டாத அவ்வளோச்சு. பாருடா, நீ கொஞ்சம் கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி அமிச்சதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ரசி ரசி பார்த்துட்டே தான் இருந்தேன். இப்போ அந்த மெசேஜ்லாம் அப்படியே தான் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. கோவமா இருந்தேன், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நான் பக்கம் யோசிக்கலாம். எனக்கு என் பக்கம் யோசிச்சிருக்கீங்க? கோமா தான் இருக்க புரியா, இன்னைக்கு நாளைக்கு மூட தான் இருக்க புரியா, இந்த நாளுக்கு மெமரபிளாக இருக்க வேண்டாவா? ஓ, அது ரொம்ப மெமரபுளாக இருக்கே, நீங்கள் தான் ஆக்குனீங்களே, அது போதாதா? லவ் யூப்பா. உட்காருது. என்ன சொல்ல மாட்டேன். நான் பண்ணல, ஆனால் நான் சொல்லலை. வேண்டாம், விருப்பித்ததான் அப்படிதான் வெறுப்பேற்றுவேன். பிடிச்சிருவேன். அந்த உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்கல. எனக்கு யாரும் கொடுக்க தேவையில்ல, நான் எடுத்துப்பேன். லாஸ்ட்டாக கேட்குறேன், நீ அவளுக்கு வரியா? அதெல்லாம் வர முடியாது. நானாக எடுத்துப்பேன். அது உங்களால் முடியவே முடியாது. ப்ளீஸ் பட்டுமா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவேன். சொல்ல தானே. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப பண்ணுறீங்க. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ். கோமா இருந்தால் மன்னிக்கக்கூடாது. நீங்கள் கோமா இருக்கும்போது என்ன மன்னிக்கல, இப்போ நான் கோமா இருக்கேன், நான் மன்னிக்க மாட்டேன். தெரியுது அத்தவங்க எவ்வளோ காண்டாவாங்கன்னு. இனிமேல் என்ன கோவனாலும் பேசாமல் இருக்க மாட்டேன். அப்படி பேசாமல் இருந்தாலும் பக்கத்தில் தான் இருப்பேன். மாறுச்சுன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் கூட இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. என்ன வார்த்தை சொல்கிறேன்? கோவத்தில் ஒரு மாதிரி பண்ணுறது, பாசத்தில் ஒரு மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்காது. கேரக்டர் மாறக்கூடாது, எப்போவா இருந்தாலும் நடந்துக்கிற விதம் மாறக்கூடாது. நிஜமாக சொல்கிறேன், அப்படி மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கூட இருக்க மாட்டேன். ஏய், நான் உண்மையை தான் சொல்கிறேன். கோவமா இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சிருவீங்க, அப்புறம் நான் யாரு? கோவமா இருந்தால் பக்கத்தில் இருந்தால் கோவமா இருங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அதை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டீங்கல்ல. சரி, இன்னொரு பண்ண மாட்டேன். கோமா இருந்தால் கூட என்ன கோமா இருந்தாலும் தட்டி வைக்க மாட்டேன். பார்க்குறேன். இந்த வாட்டி வார்னிங்லாம் இல்லை, ஞாபகம் இருக்கட்டும். புரிஞ்சு. அப்புறம் உங்களுக்கு ஒரு அப்புறமும் இல்லை, எனக்கு தூக்கம். நீ மட்டும் இதுக்கு சொல்லவே இல்லை. அதெல்லாம் நாங்கள் மனசுக்குள்ள சொல்லிட்டோம். சரி, நாங்கள் மாறல, நாங்கள் லைட்டாக சொன்னோம், அதை நீங்கள் கவனிக்கல. நாங்கள் என்ன பண்ணட்டும்? மன்னிச்சு தூக்கம் எல்லாமே நீங்கள் பக்கத்து ரூம் போங்க. தர முடியாது. இல்லைப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க அந்த வீட்டில் மட்டும் இதெல்லாம் வச்சுக்கோங்க. நீ தலைப்பு தள்ளி கூட சொன்ன. இங்கேயே வா. நான் சொன்ன வாக்கு அப்புறத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறது முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு சொன்ன, எதுக்கு லிங்க் பண்ணுறீங்க? இன்னைக்கு தான் தூங்குறோம், அவ்வளோதான். நான் கூட்டிட்டேன். ஆயிட்டோம். இந்த தப்பாகாது. ப்ளீஸ் வேண்டாம். அமைதியா இருமா. ஏங்க, நான் எதுக்கு சொன்னதுக்கு நீங்கள் எதுக்குங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் இல்லை, புரியுதுல்ல? தோல்ல நான் ஒன்றும் சொல்றது பண்ண மாட்டேன். நீ தூங்க, நானும் தூங்குறேன். உன்னை எதுவும் கேட்கல, அதான் இங்கே தான் இருப்பேன். அப்போ நம்ம ரூம் போகலாம். நீங்கள் வந்து திருப்பி அங்கே எடுத்துட்டு போவீங்களா? நான் தள்ளி வைக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். நீ தானே தள்ளி வைக்கிற. புரிஞ்சது, பிடிவாதக்காரன். நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? சரி. வா. ஆ ஆ, எதுவும் கேட்க மாட்டேன்னு தூக்கிச்சது மட்டும் தூங்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? ஒன்றும் தேவையில்ல, அப்படிதான் ஆரம்பிப்பீங்க. நல்ல பையனா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ தானே கேட்குற, பார்த்துக்கோ. ஆனோன்னு இது ஒன்று சொல்லிடுங்கண்ணே. தூங்கலாமா? தூங்கலாம். அப்போ ஓகேவா? சார், பரவாயில்லைங்க. இப்படி விட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், வாங்க. இப்போ கூட கற்று திறக்க மாட்டீங்களா? எல்லா வெளியே பிஸியாக இருக்க 3 டிஸ்ட்ரிக்ட் தான் சொன்னாங்க. ஸோ நான் டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ன கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. ஈவினிங் தானே? தெரியுது இல்லை, அப்புறம் இது காலையிலேயே இப்படி ரெடி ஆகணும். ஏன் ரெடி ஆனா என்னவா? அன்னைக்கு அந்த ட்ரெஸ்லாம் முடிச்சு வச்சுட்டு இருந்தோம்ல, அதான் எனக்கு இது போகணும்னு தோணுச்சு.
தோணும் தோணும். ஹிந்திலாம் பண்ணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், பார்த்துப்பாரு. பார்த்துக்கிறேன். சரி, ஒன்றும் சொல்லலாம். கது ஏன்? ரொம்ப மிரட்டுறீங்க, பார்த்துக்கோங்க. இல்லை, என் கூட தான் இருக்கீங்க. அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் வருவாங்க, தப்பாக நினைக்க போகிறாங்க. ஒரே ரூமில் என்ன நினச்சா நினச்சிக்கிட்டோம். அடுத்தவங்க அதெல்லாம் பண்ண முடியாது. இவ்வளோ ஆனவாகாது என்ன? நீங்கன்னா பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதை பற்றி பேசுவோம், பார்க்க விடுவோம். அதெல்லாம் இல்லை. இன்னும் வேண்டாம். நான் முடிவு பண்ணணும். என்னத்த பேசுறது, சமாளிச்சுக்கிட்டே இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, இந்தா அந்த ரூமில் போங்க. டெக்கரேட் பண்ண வருவாங்க. இந்த வீடை டெக்கரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்? இதுதான் ரெஸ்ட் எடுக்கிற ப்ரைவேட்டான பிளேஸ். இங்கே காமாக இருக்கட்டும், மற்ற வேலையை அங்கே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். தீமுரு பரவாயில்ல. சரி, ஒருத்தவங்களாம் ஒன்று அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் நைட் எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இப்போ நாம இருக்கலாம். அவங்க இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன விடவா போறீங்க? அது வேற, இது வேற. இதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னம்மா, நீ என்கேஜ்மெண்ட் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேருவேன். அதனால காலையில் எனக்கு டைம் கூட அவ்வளோதான். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அதுன்னு ஓடிடுவேன். நான் நாளைக்கு ஒரு செத்தனை 3 நாள் லீவ் போட்டேன், அப்புறம் என்ன? பரவாயில்ல. இவ்வளோ ஆனவாகாது. பரவாயில்ல. கதவு திறங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டால, முடியாதுன்னு சொன்னால் முடியாதுதான். ஏங்க ரொம்ப அடம் பிடிக்கிறீங்கங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட சண்டை போடுறது. சண்டை போட்டு அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சா விடவே மாட்டீங்க. தெரியுதுல, அப்புறம் என்ன? ஏதாவது தள்ளி வச்சா 4 நாள் என்கிட்டயே. புரியுதுல, என்கிட்ட மட்டும் இருக்குன்றது தான் நம்ம ரூலு. அதான் நான் பண்ணுறேன். ஒரு இஷ்டத்துக்கு ஏதாவது ரூல் போட்டுப்பாரு, பிச்சு போடுவேன். எங்கன்னா பார்க்க விடுற. புருஷமா ட்ரெஸ் போட்டு காலையில் ரசிப்போம், அதை பற்றி பேச விடுற. தேவையில்லாத டாபிக் கதை பேசிட்டு இருப்பல நீ. இது ஒன்றும் எனக்கு தேவையான டாபிக் இல்லை. நமக்கு தான் என்கேஜ்மெண்ட், எல்லாரும் வருவாங்க. நான் இப்போ என்ன இல்லை நான் சொன்னேன். என்கிட்ட இருந்து போயிடணும், அதான் உனக்கு எண்ணம். எனக்கு என்ன அப்படியா சொன்னேன்? கதவு திறந்து விடுங்க, ஹாலில் இருக்கலாம். அவளையும் கூட தான் இருக்க போகிறேன், அதுக்கு இங்கே சரி, பூட்டி வச்ச தப்பு. இதான் ஓடிடுவியா? யாராவது கவுத்தட்டுன்னு நம்ம 2 பேரும் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது. இங்கே பார், சும்மா விருப்பத்தத. உனக்காக தான் இதெல்லாம், தெரியுதுல்ல. மற்றபடி எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நான் எப்பவும் போல என் பாட்டி என் பாட்டி கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு போயிட்டே இருந்துருவேன். கேடி ஆனோடனே இது ஒன்று சொல்லிடுங்க. ஆமாம், எனக்கு எல்லாம் ப்ராசஸ்லாம் நடக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளோதான். நீ ஆசைப்படுறதுனால தான் இதெல்லாம். என்னால் ஒரு சிலதுக்கு ஓகே சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல முடியாது. நீ மாறு, நான் மாற மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. பிடிவாதம் தான் ஆகாது. இங்கே தப்பா நினைக்கிறதுக்குலாம் இங்கே யாரும் இல்லை, புரியுதுல்ல. சும்மா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு வச்சு நீ தான் கெடுத்துட்டு இருக்க எல்லாத்தையும். நம்ம என்ன நினைக்கணும், அதை பற்றி மட்டும் நினச்சா போதும். இடி இப்படிதான் பேசி பேசி சமாளிச்சிரு. ஆமாம், சமாளிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு இருக்கேன். எதுவும் இல்லை. சரி, எனக்கு தூக்கம் வருது. ஒன்றுவேன். சும்மாவே எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் தான் ஆகுது, எழுந்ததுக்குள்ள ஒரு தூக்கம் வருதா? ஆமாம், வருது வருது. அப்பா டயர்டாக இருக்கு, படுப்போம். தூக்கம் வந்தா நீங்க தூங்குங்க. இல்லாமல் நான் தூங்கிருக்கேனா? வேண்டாம், அதெல்லாம் கெத்தும் எனக்கு இல்லை. இதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வேணும் டா- பண்ண வைக்காத. சூடுவேன். நீங்க அங்கே போய் தானே ட்ரெஸ் மாத்துறீங்க. டாப்பிக்க மாற்ற சொல்லியா தரணும்? கூட தானே பேசுகிறோம், பேசக்கூட மாட்டீங்க. சரி சொல்லு, என்ன சொல்லணும்? அது தரேன் சொல்லு. மருந்தா? என்ன மருந்து? என்ன மருந்துன்னு தெரியாது. இதுங்க மருந்து தர அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே. காயப்பட்ட நீ. ஆ? நீ பட்ட நான் இல்லைன்னு சொல்ல, நான் தர ரெடியாக இருக்கேன். நீ தான் வைக்க மாட்டேற. நீங்க காயப்பட்டீங்க. தள்ளி வச்சல. ஓ, நான் தள்ளி வச்சேன். என்ன இல்லை இப்படி ஒரு மாதிரி இதுவாக கேட்டேன், நான் என்ன சொல்ல? மனசாட்சி இருக்கா மனுஷா உனக்கு? நீ மனுஷாக்கு நிஷால சொல்கிறேன். வேறதான் சொல்றேன். தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா கோவமா இருந்தது நீங்க. நான் தள்ளி வச்சேன்னா இவர் காயப்பட்டாராம். அப்படி குட்டிமா, நீ என்ன வேணும்னு சொல்ல மாட்டேற. லவ் யூ டூ. என்ன ஒரு வேண்டாம் ஒரு பொண்ணு பதில். ஆமா. அப்புறம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என்ன? உனக்கு ஆர்டர் போட்டு செயின் இன்னும் வரல. சரி, இதுக்குள்ள மோதிரம் மட்டும் வரல. ஆனா செயின், வாட்சு, பிரேஸ்லெட்டோ, காப்போ ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒன்று வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ண போடணும். ஏன் நான் போடல? இப்போ நீங்க எடுத்து வச்சதெல்லாம் நான் போடணும். உடனே வரைச்சு கட்டிட்டு வராத. என்னவோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. நான் உனக்காக ஒரு நகை வாங்கினாலும் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னல. இது இப்போ வைக்கிறதா நான் சொல்லிட்டேன். சரி. உன் புடவைக்கு மேட்சான நகை உனக்கு வரும். அது எல்லாத்தையும் நீ போடுற. ஏங்க? என்ன? ஒன்றும் இல்லைங்க. அது கூட இந்த நகையும் போடுற. இது மேட்ச் ஆகாது அப்படிலாம் கிடையாது.
இது உனக்கு விற்கிற நகை, அதனால இதாவது கூட ஆடாக இருக்கணும். புரியுதுல? சீ, பார்த்துருக்கேன். கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் போடுவாங்க, மாமியார் வீட்டில் கொடுத்ததுன்ட்டு. ஆனால் நீ இதை போடுற. ஃப்ராட் கேடி. ஏதாவது உனக்கு கைட்டு அந்த இடத்துல இது இடிக்குது அப்படியெல்லாம் கிடையாது. என்னங்க? பிடிக்காது. ஒன்றும் சொல்லலை. ஏன் தான் இதை பிடிவாதமோ? இப்போ நான் தானே ஆசைப்படுறேன். எனக்கு டெய்லி அம்மா பேசுகிறேன் ஆசை. நான் அப்படி ஏதாவது கேட்குறேன்னா? எப்படி சொல்லிட்டு பாரு. சரி சொல்லு. ஆசைப்பட்ட மாதிரியே வரேன். ம். சரி, அதான் நீங்கள் சொன்னதுக்கு எல்லாம் ஓகே சொல்லிட்டேன்ல. இதுக்கு எனக்கு ஒரு ஓகே சொல்கிறது. இந்த டோர் ஓப்பனை தவிர என்ன வேணாலும் சொன்னா கேட்குறேன். என்னம்மா இந்த பிடிவாதம்? நைட்டு உங்க கூட தானே. வேறு எங்கே இருக்க போகிறேன்? என் கூட மட்டும் இருக்குன்னு சொல்லி திறக்கிறேன். எப்படி சொல்ல முடியும்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்குறாங்கல்ல. அப்புறம் தெரிஞ்சே இப்படி பண்ணலாமா? செக் வைக்கக்கூடாது. அப்போ என்னை யாரும் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. புரிஞ்சதுல? என்னங்க? சரி வா. ஒன்றும் வரல, இப்படியே பேசலாம். வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஒன்றும் கிடையாதா? கிடையாது. என் தாலிங்க அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அப்படி இருக்கட்டும். முடியாது. சிறுவன் பூச்சி, ரொம்ப மிரட்டுறீங்க. என்கேஜ்மெண்ட் ஆகுதுல, இதுக்கு மேலே என் பேச்சுக்கு மட்டும் தான் கேட்கணும். நான் தான் மிரட்டுறது உருட்டுறதெல்லாம். எனக்கு என்ன சொன்னாலும் அங்கே சரின்றதை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது. சரி பத்தியா? ஐம் டாக்கிங் சீரியஸ் புஜ்ஜி. அப்படிலாம் என்னால் முடியாது. ஓ, உங்ககிட்ட இருந்து முடியாதுன்னு வேற வரும். அதெல்லாம் வரும். பேசுங்க. உனக்கு கூட நான் ஒத்துக்கிறேன். இப்படி பட்ட பக்கலே ஆரம்பிக்காதீங்க. இருக்கிற நேரங்களை பார்ப்பாங்களா? நான் பார்ப்பேன். தூங்க. இது நிச்சயமா அதை சொன்னோம். வேற தப்பான இன்டென்ஷன் சொல்லலை. நான் வேணும் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு தூக்கம்லாம் வரல. நம்ம என்ன ஸ்டேஜ்ல நிற்க போகிறோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. உனக்கு ஆசை இருக்கா? இல்லைம்மா. நீயும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அவங்க யாரையும் கூப்பிடல? கூப்பிடலையா? இவங்களை தவிர்த்து. கல்யாணத்தை கூப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்துருவீங்கல்ல. ஏன்? ப்ளீஸ். அப்போ நீங்கள் உங்கள் ரூம்ல இருந்து நான் இங்கே இருக்கேன். அங்கே வா, ஒன்றா ரெடி ஆக்கலாம். ஏங்க விளையாடுறீங்களா? என்ன நான் ரெடி பண்ணி விட நான் சொன்னேன். ஃப்ரீயாக தானே சொன்னேன். சரி, நீ என்ன பிளான் போடுற? நீ எந்த பிளானெல்லாம் போடல. நீ எந்த பிளானெல்லாம் போடல. பரவாயில்ல, நீங்கள் அங்கே ரெடி ஆகுங்க, நான் இங்கே ரெடி ஆகுறேன். கட்டுற புடவே அவ்வளோ கிராண்டாக இருக்கு. இன்னும் கிராண்டாக வச்சுருக்கீங்களா? இல்லைம்மா, சரி, நீ தான் பார்த்து சொல்லணும். அது கிராண்டா இல்லையா? நான் தான் சொல்லணும். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணனா இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் காத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. உனக்கு வச்சு ஆசைப்பட்டமா திறந்து விட்டுறேன். போதுமா? முக்கியம். தள்ளி வைக்க மாட்டேங்க. மாட்டேன். இப்போனா சரி. ம். பரவாயில்ல, சிம்பிளா பண்ணீங்க நினைச்சு நல்லா பண்ணிருக்கீங்களே. நான் கூட வீட்டுல பண்றதுனால இதுவாதான் இருக்கும்னு நினைச்சேன். டெக்கரேஷன் நல்லா. ஏமா ஒரிஜினல் பூ பிளாஸ்டிக் பூ பேப்பர் பூல விற்குதேமா? அதெல்லாம் பண்ணி சீப்பா முடிஞ்சிருக்கும்ல. மாப்பிள்ளைக்கு எப்பவுமே காசு காசு காசு. வெளியே பண்ணிட்டு எவ்வளவு செலவா இருக்கும். இந்த மாசுக்காக பசங்க இதை வீட்டுல பண்ணிக்கிச்சு. இது கூட இல்லைன்னா எப்படி? ஒரிஜினல் பூவா இருந்தா வீடு எவ்வளவு மனக்கு. இதே அந்த காகித பூ இந்த மனம் கிடைக்குமா? அதுக்குதான். இதே நம்ம கல்யாண மண்டபத்துல இது பண்ணா கல்யாண மண்டபம் ஒரு செலவு, இந்த பூ அலங்காரம் ஒரு செலவு. அதனால அங்க வந்து காகித பூல பண்றோம். நம்ம வீடு சாப்பாடும் நம்மளுது, அதனால அதுலயும் பெரிய செலவு இல்லை. அப்ப குழந்தைங்களுக்கு என்ன செய்யறது? அதான் இப்படி. அது இன்னும் சரிதான். டெக்கரேஷன்ல சூப்பரா இருக்கு. அந்த வீட்டுல இருந்து வரவே இல்லையாவ? யாராவது கண்டிஷன் போட்டிருக்கீங்களா நான் அங்கிருந்து வரக்கூடாதுன்னு? அதெல்லாம் உங்க மருமகளுக்கு யாரும் போடலாமா? இங்க ஒரே அலங்கார வேலை எல்லாம் நடக்கிறதுனால அவ அங்க இருந்துட்டா. வீரா அந்த ரூம் இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து நான் இங்கேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க வந்துட்டான். அவங்க பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இருக்கட்டும், அதுங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதனால அந்த வீட்டுல அது மட்டும் தான் இருக்குது. ரைட்டு நினைக்கிறா. அதெல்லாம் வேகமா ரெடிட மாட்டா. அவளுக்கு பிடிச்ச நாளாச்சு. கள்ளி மறைச்சிட்டாலே. இவ்வளவு கதை நடந்திருக்கு. அட, எங்ககிட்டதே மறைச்சிட்டா நீங்க வேற. அதானே, அவன் மாட்டணும் தானே இருக்கியா. பிடிச்சி கேள்வி கேட்க மாட்டேன். அதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க. இல்ல, நீங்க இங்க இருக்கீங்க, அந்த பக்கம் உட்காரலாம்ல. எல்லாரும் மொத்தமா ஒரே இடமா உட்கார முடியாதுல்ல. ஆமா அம்சா, நம்ம போலாமா? நீங்களே போய் உட்காருங்க. ஆமாங்க, அவன் தட்டுல வந்திருக்காரா என்னன்னு பாக்கணும். மருமகத்துல கேட்க சொல்லணும். வாங்க அங்க போய் உட்காரலாம். இங்க இருக்கிறதுல இவங்க உட்காந்து பேசிப்பாங்க, வர சொந்தக்காரங்க இப்படி பாத்துப்பாங்கல்ல. நல்லா இருக்காங்களா பார்த்துக்கோங்க. நம்ம போய் உட்காரலாம். சரிங்க, போலாம். அப்ப அம்மா அத்தையெல்லாம் காணும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அத்தை எங்க? அத்தை உள்ள இருக்காப்பா. சரி மாமா. இல்ல நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க. நாளை வரைக்கும் கட்டியிருக்கானுங்களே. வாசப்படியில அழகா இருந்துச்சு இல்ல? கடிகாரத்தை பக்கத்துல வாசப்படி எப்படி சீத்தமா பண்ணிருக்கான். அழகா தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. இந்த பூவுல இருந்து வாசனையா தான் இருக்குல்ல.
அதுக்குதான் உண்மையான பூ வைக்கணும்ன்றது. காகித பூ வச்சு அழகுதான் இருக்கு, ஆனா அந்த வாசனை எப்ப சென்ட் அடிச்சு விட்டுலானுங்களே. இயற்கையோட மனம் கிடைக்குமோ என்னவோ வரதான். இதெல்லாம் பட்டு புடவை கட்ட சொன்னதான் லேட் ஆகுதுன்னா சாதா புடவை கட்டிட்டா கூட இவ்வளவு லேட் ஆகுது. அதெல்லாம் அப்படிதான். அதே நீ கேட்டா வாங்கி கட்டுவோம். ஏன்டா வீட்டுல கட்டிருக்கலாம்ல. அதுல ஊர்ல அந்த ஒரு வாரம் அப்படிதான் கட்டிட்டு இருக்க போறோம். அங்க பாத்துக்கலாம்ப்பா. இங்க எதுக்கு பெரிய நீங்க தான் பண்ண போறீங்க. இப்படியே சொல்லி சொல்லி உங்க வேலையில மிளகா அரைச்சிருங்கடா. பெரியவங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா வேலை தானே. இந்த சம்பிரதாயம் நீங்க தான் பண்ண போறீங்க, ஆனா நீங்க தான் இப்படிலாம் இருக்கணும். கட்டுங்க கட்டுங்க, எத்தனை வருஷம் தான் எங்ககிட்ட கட்டிட்டு நீங்க பொறுப்பு இல்லாம தெரியுறீங்க. நானும் பார்த்து என்னமாமா அதுக்கு எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதானப்பா இந்த வேலைலாம் நாங்க பார்த்திருக்கோம். போது கூப்பிட்டு அவங்க உட்கார வச்சு வருஷத்துல எடுக்க சொல்லி கூப்பிட்டு அவங்களே வராங்கப்பா. ஒன்னா சரி.